ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னா, என்னுடைய எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷினை வந்து நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்து எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின் வாங்கியிருந்தாலோ இல்லை நார்மல் டெய்லரிங் மிஷின் வாங்கியிருந்தாலோ அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாங்கிறத டிப்ஸையும் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சிங்கர் பிராண்டு ஃபேஷன் மேக்கர் 1409 மாடல் தான் இது. இந்த எலக்ட்ரிக் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோ நம்மளோட சேனலில் கொடுத்துட்டேன் வித் ப்ரைஸோட. அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷின் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது வீடியோவும் நான் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்குமே வந்து ஒரு சில டிப்ஸை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுனால எந்த ட்ரபுளும் இல்லாமல் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின் பற்றி நான் வீடியோ கொடுத்துருந்தப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து டவுட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. இல்லை ஜீன்ஸ் ஸ்டிச் பண்ணலாமா, என்ன டிசைன்ஸ் போடலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ். முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்லேயே ரிப்ளை கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் ஓகே, இந்த எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷினை நம்ம வந்து எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷினில் வந்து நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, அதே போல் டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின் யூஸ் பண்ணுறது முக்கியமான காரணம் நமக்கு ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்கும். இது இடத்த வந்து ஆக்குபை பண்ணாது. மேனுவல் மிஷின் வந்து கண்டிப்பாக ஆக்குபை பண்ணும். அது ஒரு பெரிய ரீசன். ரெண்டாவது வந்து இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து போடலாம், நிறைய ஃபுட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதோட மெயின்டெனன்ஸ். க்ளீனாக வச்சுக்கணும், டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாது. முக்கியமாக த்ரெட் எதுவுமே உள்ளே பிசுறு இருந்துச்சுன்னா உங்களுக்கு மிஷின் ஒர்க் ஆகாது. அது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் வந்து ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை எப்படி மெயின்டைன் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முக்கியமாக வந்து துணியை வச்சு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் இருக்க பார்ட்ஸ் எல்லாமே வந்து நல்லா துடைச்சிட்டு அப்புறம் வெட் கிளாத் வச்சு நல்லா துடைச்சிருங்க. ஃபுல்லாக துடைச்சிட்டு அப்புறம் இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்களா, உள்ளே ஸ்டிச் ஆகிற அந்த நீடில் ஏரியா ஃபுல்லாகவே ஃபூட்டை வந்து கலட்டிட்டு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வெறும் ட்ரை கிளாத்தை வச்சு ஃபுல்லாக துடைச்சி எடுத்துடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நீங்கள் அப்படியே வந்து காத்தோட்டமான இடத்துல வச்சுட்டு நல்லா காய விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை மந்த்லி ஒன்ஸ் நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் ரெகுலராக இந்த மிஷின் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா வந்து 2 டேஸ் ஒன்ஸ் இல்லை வீக்லி ஒன்ஸை கூட நீங்கள் பண்ணலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின் கண்டிப்பாக வந்து டஸ்ட்டு படிய விடாதீங்க. டஸ்ட்டுங்கிறது இதுக்கு சுத்தமாக ஆகவே ஆகாது. உள்ளே நிறைய வந்து டஸ்ட்டு போயிடுச்சுன்னா மிஷின் ஒர்க் ஆகாது, ஸ்ட்ரக் ஆகி நின்றுடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெருசாலாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மேனுவல் மிஷின் யூஸ் பண்ணுற அதே தான். கொஞ்சமாக ஆயில் விடணும், அவ்வளோதான். அந்த எந்த இடத்துலலாம் வந்து மிஷின் அதிகமாக ஒர்க் ஆகுதோ அதை வந்து நீங்கள் அந்த இடத்துல வந்து ஆயில் விட்டுக்கணும், அவ்வளோதான். இதை நீங்கள் ரெகுலராக வந்து இப்போ ஏதாச்சும் ஸ்டிச் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஸ்னஸே அதுதான் அப்படின்னா வந்து 6 to 8 hours ஒன்ஸ் வந்து நீங்கள் ஆயில் விடுங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக ஆயில் விடுறப்ப பார்த்திங்கன்னா மிஷின் எப்போயுமே ரன்னிங் கண்டிஷனில் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். இப்போ கீழே பாபின் ஏரியா ஃபுல்லாகவே நம்ம ஆயில் விட்டு முடிச்சாச்சு. அடுத்து டாப்க்கு வந்து நான் எங்கெல்லாம் ஆயில் விடுறேன் பாருங்கள், அந்த கேப் இருக்க இடம்லாம் ஆயில் விடுறேன். அந்த இடத்துல அதே போல் நீங்கள் ஆயில் விட்டுற வேண்டியதான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். பட் வந்து இதை ரெகுலராக நம்ம வந்து எலக்ட்ரிக் மிஷினில் கண்டிப்பாக பண்ணணும். மேனுவல் மிஷினில் எப்படின்னு எனக்கு தெரியல. எலக்ட்ரிக் மிஷினில் இதை நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்லாக ஸ்டக் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு நீடில் உள்ளே போய் மாட்டிக்கும். அது ரொம்பவே பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபுல்லாக ஆயில் விட்டுட்டு கண்டிப்பாக ரெஸ்டிங் டைம் கொடுங்க. நைட்டு வந்து நீங்கள் இதை செஞ்சால் கூட ஓகே. நல்லா டஸ்ட்டை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு ஆயில் விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்துருங்க. முக்கியமாக ஆயில் விடுறப்ப பார்த்திங்கன்னா இந்த பார்ட்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அசம்பிள் பண்ணுங்கள். அப்படியே வந்து நீங்கள் ஆயில் விடாதீங்க. உள்ளே டஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது போய் சிக்கினாலும் உங்களுக்கு மிஷின் ஒர்க் ஆகாது, ரொம்பவே ட்ரபுள் கொடுத்துரும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரெஸ்டிங் டைம் வந்து மினிமம் 5 hours மேக்ஸிமம் 8 hours வந்து கொடுங்க. கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களோட மிஷின் வந்து எந்த ட்ரபுளும் இல்லாமல் வந்து ரொம்ப நாள் வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்கும். டிஸ்மேண்டில் பண்ண திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க கைப்படாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப எல்லாமே எடுத்து நீங்கள் அசம்பிள் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மிஷின் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட மிஷின் வந்து மோட்ரு வந்து எந்த ஃபால்ட்டும் இல்லாமல் நல்ல லாங் லாஸ்டிங்காக வந்து ரன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எலக்ட்ரிக் டெய்லரிங் மிஷின் பற்றி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நான் அடுத்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அதனால மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.